இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு நல்ல மனசு கொண்ட கிங் இருந்தாரு. ஒரு நாள் பக்கத்து நாட்டு பிரின்ஸ் 2 பேபி ஈகிள்ஸ் கிஃப்ட்டா குடுத்தாரு. கிங் 2 ஈகிள்லையும் குழந்தைகள் மாதிரி வளர்த்தாரு. காலம் போக 2 பேரும் பெரியதா ஆனாங்க. ஒரு ஈகிள் ஸ்கைலே ஃப்ரீயா பறந்துச்சு. ஆனா இன்னொன்னு ஒரே ஒரு மரக்கிளைய புடிச்சுக்கிட்டு, இடம் மாற்றாம பயமோட உட்கார்ந்துகிட்டே இருந்துச்சு. பறக்கவே ட்ரை பண்ணல. இத பார்த்த கிங் கவலைப்பட்டாரு. முதலா நாட்டுல இருந்த பெஸ்ட் ட்ரெய்னர்ஸை அழைச்சாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணாங்க. பட் நத்திங் வொர்க்ட். ஆனா அந்த ஈகிள் அச்சத்துல கிளைய மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிங் மக்கள் கிட்ட சொல்ல முடிவு பண்ணாரு. யாரால இந்த ஈகிளை பறக்க வைக்க முடியுமோ, அவருக்கு பெரிய ரிவார்ட்ன்னு சோல்ஜர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. வில்லேஜஸ் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணாங்க. ஜெஸ்சர்ஸ், சவுண்ட்ஸ், ஃபுட். பட் ஸ்டில் அந்த ஈகிள் மூவ் கூட ஆகல. அந்த மொமெண்ட்ல தான் அனைவரும் விட்டுப்போகும் நேரத்துல ஒரு சிம்பிள் ஃபார்மர் ஃபார்வர்ட் வருகிறார். கிங் ஐயர் நேரா பார்த்து கால்மா, கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ஐ வில் டூ இட். ஃபார்மருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருந்தது. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் பேர்ட்ல இல்ல. அது பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பிரான்ச்ல தான். அதனால அவர் ஆக்ஸ் எடுத்தாரு. ஒரே ஒரு அடியில அந்த மரக்கிளை கிராக் ஆக ஆரம்பிச்சுச்சு. அந்த நிமிஷத்துல பயமா இருந்த அந்த ஈகிள் தனக்கு தெரியாம தன் விங்ஸை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சது. அது பறந்ததும் முன்னாடியே ஸ்கைல இருந்த மற்றொரு ஈகிள் திரும்பி வந்து அதோட இணைஞ்சு பறந்துச்சு. 2 பேரும் சூரியனின் கோல்டன் லைட்ல சுதந்திரமா அழகா ஒரே திசையா பறந்துச்சு. அத பார்த்த கிங் ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுது. growth begins where comfortness ends. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உடைஞ்சாதான் நம்ம பறக்க ஆரம்பிக்கும். We are all born to fly, born to rise. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.